புதிய தொழிலாளர் நல சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த எம்பிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. கடந்த 2020ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 4 புதிய தொழிலாளர் சட்டங்கள் நவம்பர் மாதம் முதல் அமலுக்கு வந்திருக்கு. இதுல தொழிலாளர் நலன், சமூக பாதுகாப்பு கருதி 29 தொழிலாளர் சட்டங்களை ஒருங்கிணைத்து 4 சட்ட தொகுப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தெரிவிச்சிருக்கு. இந்த சட்டங்கள் தொழிலாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக காங்கிரஸ், திமுக, இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வராங்க. இந்த நிலையில நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் 3ஆம் நாள் அமர்வு தொடங்குவதற்கு முன்னதாக இந்திய கூட்டணி கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்திருக்காங்க. காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி, மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே உள்ளிட்டோர் போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்காங்க. கார்ப்பரேட் காட்டாட்சி வேண்டாம், தொழிலாளர்களுக்கு நீதி வேண்டும் என்ற வாசகங்களுடன் தாங்கி பேனருடன் எதிர்க்கட்சி எம்பிகள் முழக்கமிட்டு தொழிலாளர் சட்ட தொகுப்புக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க.